ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நல்ல பஞ்சு போல் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 3 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 3 முட்டையை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டை எடுத்துக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஹீட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பாஞ்சியாக வராது. இப்போ 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்காச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இனிப்பு வகை செய்யும்போது உப்பு லைட்டாக போடும்போது நம்மளுக்கு இனிப்பு நல்லா தூக்கி எடுத்து கொடுக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா முட்டையும் உப்பையும் மட்டும் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்தேன். நீங்கள் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்தேன். அதில் 1/4 கிளாஸ் சர்க்கரை. பாருங்கள், இந்த அளவுக்கு முட்டையும் அந்த உப்பையும் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 1/4 கிளாஸ் அளவுக்கு சீனி போட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பீட்டரில் அடிக்கும் போது நல்லா டக்குன்னு கரைஞ்சிரும். நீங்கள் மிக்சியில் சீனியை ஒரு அடி அடித்து இல்லைனா பவுடராக கூட யூஸ் பண்ணாலும் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நான் கேக் ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம இந்த கேக்கெல்லாம் செஞ்சு இந்த ஆயிலு பால் எல்லாம் ஊற்றி எல்லாம் செய்கிறதுக்கு நம்ம உள்ளே வைக்க எல்லாம் டைம் சரியாக வரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு அந்த 1 கிளாஸ் காமிச்சேன்ல, அது 1/4 கிலோ அளவு 1 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு, நம்ம இட்லிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோடா மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ அதில் சின்ன சின்ன அந்த கப்பிகள் கிடந்தால் அது சின்ன சின்ன கப்பிகள் இருந்தால் அதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பட்டர் சீட் வச்சு கேக் ட்ரேயில் வச்சுக்கலாம். பட்டர் சீட் போட்டாவே போதும். நல்லா கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நான் அந்த பீட் பண்ணதில் நம்ம 1 கிளாஸ் மைதா மாவு எடுத்து வச்சோம்ல, அதை ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட்டி கட்டியாக போயிடும். நம்ம செய்யும்போது சரியாக வராது. இப்போ அதே கிளாஸ் அந்த மைதா மாவு எடுத்தோம்ல, அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றாமல் நெய் ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வெறும் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா அந்த சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கேக் ட்ரேயில் ஊற்றி பாருங்கள், அந்த பபுள்ஸ்லாம் மேலே வந்துருச்சுல்ல, லேசாக அந்த குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ க்ரஷ் பண்ணி வச்ச முந்திரி பருப்பு அதை போட்டுக்கலாம். நல்லா சாப்பிடும்போது அங்கங்கே கடி வரும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது டைரி மில்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கோம். கேக் நல்லா வெந்து வரும்போது செம சூப்பராக சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம்ல ஏர் ஃப்ரையரு, இப்போ இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 170 டிகிரி வச்சு அந்த ஹீட்டு வச்சுட்டு டைம் ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். 170 டிகிரி வச்சுட்டு டைம் ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ ஆன் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்டாக எப்படி வேகுது என்னன்னு பார்ப்போம். சூப்பராக சாஃப்டாக பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த முந்திரி பருப்புலாம் எவ்வளோ இதாக டேஸ்ட்டாக ஃபுல்லாக நல்லா க்ரன்ச்சி ஆயிடுச்சு. கேக்கு மேலேயும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. சூப்பரான ரொம்ப சாஃப்டான சூப்பரான கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வாங்க எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன அதே மெத்தேடில் அதே மெஷரிங்கில் நீங்கள் செய்யும்போது செம சூப்பராக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ட்ரேயில் கொஞ்சம் கூட கேக் ஒட்டலை. நம்ம அந்தளவுக்கு நெய் ஊற்றினோம்ல, நெய் ஃப்ளேவரும் செம சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. அந்த சாக்லேட் போட்டது அங்கங்கே கிடக்கு பாருங்கள், அதுவும் சூப்பராக நல்லா இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த முந்திரி பருப்புலாம் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்ச அதே மெஷரிங்கில் அதே இதில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எவ்வளோ சாஃப்டான சூப்பரான ஒரு பாஞ்ச் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.